ஹலோ ஆல். ஸோ நீங்கள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் ஐடியில் வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு டெவலப்பராக போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சியா இருக்கலாம், பைத்தானா இருக்கலாம், ஜாவா. ஸோ லைக் தட் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிட்டீங்க. ஸோ நம்ம சேனலில் ஜாவாவை பேசிக்ஸ்லேருந்து எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஓகே. இப்போ நான் ஜாவால பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி போயிட்டு அந்த வேலையில பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஜிடி ரவுண்ட் ஆர் அதாவது குரூப் டிஸ்கஷன் இல்லை ஆப்டிடியூட் அந்த மாதிரி ஜஸ்ட் மினிட். ஸோ இந்த ரவுண்ட்லாம் தாண்டி வந்துடும். நம்மளுக்கு சிக்கலான ஒரு விஷயமே என்னன்னா அந்த ரவுண்டு பேர் தான் கோடிங் ஆர் டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோடிங் ஆர் டெக்னிக்கல் ரவுண்டை நம்ம ஏன் கடுப்பாக இருக்கும்னா நமக்கு தெரியாத ஒரு ப்ரோக்ராம் தான் கண்டிப்பாக இன்னைக்கு வரும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஸோ எனக்கு பேசிக்லாம் தெரியும். நான் இப்போ யோசி போடலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டைமும் அவங்க அவ்வளோவா தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீ ஷார்ட் டைமில் நீங்கள் யோசிச்சு டக்கு டக்குன்னு எழுதுறதுக்கு தான் அந்த ரவுண்டே அவங்க யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு சில இல்லை உங்களுக்கு சில ப்ரோக்ராம் சொல்கிறேன். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் இது ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஜாவாவில் ஜாவான்னு இல்லை, நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம இங்கே ஜாவாவில் தான் போட போகிறோம். ஸோ நம்பர்ஸ் ப்ரோக்ராம். நம்பர்ஸில் என்னென்னா ஈவன் ஆர் ஆட் நம்ம சேனல்லையே வீடியோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழ் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போடுறேன். எதெல்லாம் போஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் போடுறேன். மற்றெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு லிங்க் போடுறேன். ஆர்டர் ஈவன் போட்டிருக்கோம், ப்ரைம் நம்பர் போட்டிருக்கோம், அந்த ப்ரைம் நம்பரே தான் இதுவும். அண்ட் தென் ஃபேக்டோரியல் போட்டிருக்கோம், ஃபிபோனாசி போட்டிருக்கோம், ரிவர்ஸ் நம்பரும் போட்டிருக்கோம். ஓகே, அவ்வளோதான நம்பரில். அண்ட் தென் பேலிண்ட்ரோமும் போட்டிருக்கோம், ஆம்ஸ்ட்ராங்கும் போட்டிருக்கோம், சம் ஆஃப் விஜ்னும் போட்டிருக்கோம். இது மட்டும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இது பார்த்தாலே மோஸ்ட்லி இதுலேருந்து தான் உங்களுக்கு. அதுலேயும் எது நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணுறேன்னா ஃபேக்டோரியல், ஃபிபோனசி, ரிவர்ஸு அண்ட் தென் ப்ரைம் நம்பர். ஸோ இந்த நாலுத்தை நல்லா பார்த்துட்டு போங்க. அடுத்து ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம். ஸ்ட்ரிங்கில் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் போட்டோம், பேலிண்ட்ரோம் போட்டிருப்போம். ஐ திங்க் பேலிண்ட்ரோம் மட்டும் போடல. ஆமாம், பேலிண்ட்ரோம் போடல. கவுண்ட் வவல் கான்ஸ்டன்ட் போட்டோம், கவுண்ட் கேரக்டர்ஸ் போட்டோம். இது போடணும். ஓகே. அப்போ இதனோடதெல்லாம் நான் இந்த 3 நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அண்ட் மற்றெல்லாம் சீக்கிரம் 1 வீக்குள்ள போஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து அரே. அரேல ஃபைனல் லார்ஜஸ்ட் அதாவது மேக்ஸிமம் போட்டிருப்போம், மினிமம் போட்டிருக்கோம், செகண்ட் லார்ஜஸ்ட் போடலை, ஷார்ட்டும் போடல. அண்ட் ரிவர்ஸ் அரே போட்டோம் தான் நினைக்கிறேன். போடலன்னா நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே போடுறேன். இது போல் சம் ஆஃப் அரே போட்டோம். ஓகே. ஸோ இதில் நான் இதனோட எல்லா வீடியோவும் அகைன் கீழே கொடுக்குறேன். சப்போஸ் இதனோடதும் இல்லைன்னா நான் இந்த வீக்குள்ளே போஸ்ட் பண்ணுறேன். பேட்டர்னில் இந்த ஸ்டாரு, நம்பர் பேட்டர்ன், ஸ்வாப் வித்தவுட் டெம்பு அண்ட் ஸ்வாப் வித் டெம்பு வித்தவுட் டெம்பு ரெண்டுமே நான் இன்னும் போஸ்ட் பண்ணலை. இதில் நான் எதுவுமே போஸ்ட் பண்ணலை, நான் போடுறேன். லீப் இயர் ஈஸின்னு நினைப்பீங்க. அதாவது நீங்கள் பர்சன்டேஜ் டிவைடட் பை 4 வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. பட் லீப் இயரில் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக போச்சு அவங்க ஒரு சில விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை நான் சொல்கிறேன், சில பேருக்கு தெரியவும் தெரிஞ்சிருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டார் ட்ரையாங்கிள் தான். ஸோ இந்த ஸ்டார் ட்ரையாங்கிள் பேட்டர்னே ஆக்சுவலாக ஒரு 10-12 பேட்டர்ன்ஸ் இருக்கும். நான் அது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ஸ்வாப் வித்தவுட் டெம்பரேச்சர் அது டெம்பரரி, அதுவும் ரொம்ப ஈஸி தான். நான் அதுவும் போஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து இந்த கான்செப்ட் ஈஸியான கான்செப்ட்னு சொல்லலாம். அண்ட் தென் நிறைய இடத்துல கேட்கக்கூடிய கான்செப்ட்னு சொல்லலாம். லீனியரு, பைனரி. இதுலேயும் ரொம்ப முக்கியமானது பைனரி மட்டும்தான். லீனியர் ரொம்ப ஈஸினால அவ்வளோ கேட்க மாட்டாங்க. பட் பைனரி முக்கியம். ஏன் சர்ச் இம்பார்ட்டன்ட் சொல்லணும்னா உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் அது மேலே ஒரு சர்ச் பாருன்னு ஒன்று இருக்குமா. ஸோ அதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு பேசிக்காக பைனரி தேவை. நீங்கள் ஃப்ரெஷராக போச்சு
அட்வான்ஸாக போச்சு தான் உங்களுக்கு வந்து ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். ஓகே, அடுத்து வந்து எனி ஒன் ஷாட். இது வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் எப்படி சொல்றது, கொஞ்சம் நல்ல கம்பெனி அப்படின்னா கண்டிப்பா கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ எனி ஒன் ஷாட்டு நான் வந்து மோஸ்ட்லி இங்க 2 to 3 ஷாட் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இதெல்லாம் தாண்டி மேட்ரிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் அவுட்புட் எப்படி கொடுக்கணுன்றத பார்த்துக்கலாம். மேட்ரிக்ஸ் அடிஷன், டிரான்ஸ்போஸ், மல்டிபிகேஷன், ஐடென்டிட்டி மேக்ஸ், சம் ஆஃப் மேட்ரிக்ஸ் எலமெண்ட். இதுல முக்கியமானதுன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ், மல்டிபிகேஷன். இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கானதும் நான் வந்து இனிமேல் தான் போஸ்ட் பண்ணணும். இது தவிர்த்து நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்னா HTML, CSS, SQL, ஸ்கிரிப்ட். இதில் வந்து HTML, CSS ஃபுல் பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுவே போதும். சிஎஸ்எஸ்லாம் கொஞ்சம் அனிமேஷன் எல்லாமே நம்ம போயிருப்போம். ஸோ இது வந்து இன்டர்மீடியட்டே தாண்டிருப்போம் லைட்டாக சிஎஸ்எஸ்ல. HTML வந்து ஃபுல் இதுவே இருக்கும், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. HQL அண்ட் ஜாவாஸ்கிரிப்டும் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இப்போ. ஓகே, அப்போ வந்து இந்த பிடிஎஃப்பும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பிடிஎஃப்பும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம அப்கமிங்கில் போட போகிறோம் அண்ட் தென் இதெல்லாம் பார்த்துட்டு போங்கன்றதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.